ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் டாக்டர் பிரதீப், லண்டனில் பீடியாட்ரிஷனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ். ஓகே, பீடியாட்ரிக் ஏஜ் குரூப்பில் நம்ம இந்த கண்டிஷனை நிறைய வாட்டி ட்ரீட் பண்ணியிருப்போம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ்னால் என்னது? சீஷர்ஸ் which is lasting for more than 5 minutes or 2 episodes of seizures without any regaining consciousness in between. ஓகே, ஸோ சீசர்ஸோட ஒரு சைல்டு வந்து உங்களுக்கு இடியில் ப்ரெசென்ட் ஆகுது. ஸோ அந்த சைல்டை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, யூகேயில் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்தியாவில் என்ன பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறாங்க. நான் பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் பிஐசியூவில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, சீஷர்னு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து சைல்டை வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து பெட்டில் படுக்க வச்சு சைல்டை உடனே வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்து தே வில் கனெக்ட் த சேச்சுரேஷன். அதுக்கப்புறம் உடனே வந்து 10 to 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து ஃபஸ்ட்டே கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, சேச்சுரேஷன் நார்மலாக இருந்தாலும் இந்த கண்டிஷனில் நீங்கள் 10 to 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் நேசல் மாஸ்கில் நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். இது முக்கியம். இந்த சைல்டோட ஏஜ் வந்து ஒரு 6 years இருக்கும். சீஷரோட ப்ரெசென்ட் ஆச்சு. ஒரு 2 days ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபீவரும் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் ஆக்சிஜன். தென் ஏர்வே எப்படி இருக்குது, ப்ரீதிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் அசஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஜிசிஎஸ் வந்து மோர் தென் 9 இருக்குது. ஸோ ஒரு இன்கொஹரண்ட் ஸ்பீச் இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷனில் இருக்குது சைல்டு. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பக்கல் மிடாசோலம் கொடுக்கலாம், இல்லைன்னா ஐவி கேன்லா போட்டு நீங்கள் ஐவி லொராசிபம் போடலாம். இதுதான் ஃபஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து குளுக்கோஸ் செக் பண்ணிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு குளுக்கோமீட்டரை வச்சு குளுக்கோஸ் செக் பண்ணணும், அது முக்கியம். ஸோ இங்கே பிளட் கேஸ் பண்ணிவிடுவோம் யூஸ்வலாக. அதுலேயே உங்களுக்கு குளுக்கோஸ் வேல்யூ வந்துடும். குளுக்கோஸ் வேல்யூ இந்த சைல்டுக்கு பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ சீஷர் மெடிக்கேஷன் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பக்கல் மிடாசோலம் கொடுத்தோம். லோராசிபம் யூஸ்வலாட்டு அதுக்கு அடுத்த செகண்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அதாவது 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து பக்கல் மிடாசோலம் கொடுக்குறீங்க, இல்லை ஐவி லோராசிபம் கொடுக்குறீங்க. கேனில் செக்யூர் பண்ணிட்டீங்கன்னா ஐவி லொராசிபம் கொடுங்க. தட் இஸ் அ பெட்டர் சாய்ஸ். டோசேஜ் வந்து 0.1 mg/kg. இங்கே வந்து 100 µg/kgன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லா டேர்ம்ஸுமே பார்த்தீங்கன்னா µg/kg. ஸோ ஒரு அப்பர் லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா 4 mg தான் நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். ஸோ ஒரு 50 kg சைல்டு வருதுன்னு வச்சுங்க. இன்கேஸ் நீங்கள் பாட்டுக்கு 0.1 mg/kgன்னு போட்டு 5 mg கொடுக்கக்கூடாது. 4 mg தான் வந்து அப்பர் லிமிட். 10 minutes பார்க்குறீங்க, சீஷர் இம்ப்ரூவே ஆகலைன்னா அடுத்து என்ன ஸ்டெப் போவீங்க? மறுபடியும் ஐவி லொராசிபம் தான் கொடுப்பீங்க. ஓகே, சேம் டோஸ் திருப்பி ரிப்பீட் பண்ணுறீங்க. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாஃப் நர்ஸ் உட்காந்து கரெக்டாக வந்து ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன டைமுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத கரெக்டாக நோட் டவுன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டைமிங் ஓகே, 5 minutes 15 minutesல பார்த்தீங்கன்னா 2வது டோஸ் லோராசிபம் கொடுத்தாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஒரு 10 minutes வெயிட் பண்ணுறாங்க. சீஷர் அப்பவும் நிற்கலை. ஹார்ட் ரேட் கண்டினியூஸாக ஹையாக இருக்குது. சைல்டுக்கு பார்த்திங்கன்னா நிஸ்டாக்மஸ் இருந்துகிட்ருக்கு. ஒரு டோனிக் ஜர்க்ஸ்லாம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ 25 minutes ஆஃப் லைஃப். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று நீங்கள் லெவிட்ரெஸ்டம் கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஃபெனிடைன் கொடுக்கலாம். ஓகே, லெவிட்ரெஸ்டம் இங்கே கொடுத்தாங்க 40 mg/kg லோடிங். நல்லா பார்த்தீங்க, 40 mg/kg கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கக்கூடாது. இந்த 20, 30 இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. 40 mg/kg. இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபெனிடைன் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல லெவிட்ரெஸ்டமும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபெனிடைன் ஆக்சுவலாக எக்ஸலண்ட்டான ட்ரக். அதுவே தாராளம் போதும். 20 mg/kg கொடுக்கலாம். உடனே புஷ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு 20 minutes கொடுக்கணும். ஒரு இன்ஃபியூஷனாக போடணும். லெவிட்ரெஸ்டம் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, 5 minutesலேயே நீங்கள் கொடுத்து முடிச்சிடலாம். ஃபெனிடைன் எக்ஸலண்ட்டான ட்ரக். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா லெவிட்ரெஸ்டம் போட்டு அதிலே சீஷர் நிற்காத சில்ட்ரனுக்கு கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஃபெனிடைன் கொடுக்கும்போது சீஷர்ஸ் கண்ட்ரோல் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஃபெனிடைன் எக்ஸலண்ட் ட்ரக். ஸோ 2 ஆப்ஷனுமே நீங்கள் ஓப்பன் தான் அந்த டைமில். ஸோ 2 times பென்சோடைஸ்பின்ஸ் கொடுக்குறீங்க, தட் இஸ் லொராசிபம், மிடாசோலம். அப்புறம் அதுக்கு 3rd time வந்து யூ கோ ஃபார் எய்தர் ஃபெனிடைன் ஆர் லெவிட்ரெஸ்டம். லெவிட்ரெஸ்டம்னா 40 mg/kg, ஃபெனிடைன் 20 mg/kg. ஸோ இது கொடுக்குறீங்க. மறுபடியும் நீங்கள் ஒரு 10 minutes வெயிட் பண்ணுறீங்க. அப்பவும் சீஷர்ஸ் நிற்கலை அப்படின்னா
Then the next choice is you go for you prepare yourself for intubation and மிடாஸ் இன்ஃபியூஷனுக்கு பிளான் பண்ணுங்கள். அனஸ்தட்டிஸ்ட்டை கால் பண்ணிடுங்க. இங்கே பொறுத்த வரைக்கும் யூகே பொறுத்த வரைக்கும் யூ டோன்ட் இன்டுபேட். கேஷுவல்ட்டியில் ஒரு சைல்டெல்லாம் சிக்காக வந்துச்சு அப்படின்னா பீடியாட்டிக் இடியில் அனஸ்தட்டிஸ்ட் தான் நீங்கள் கூப்பிடணும். நீங்கள்லாம் இன்டுபேட் பண்ணக்கூடாது. இங்கே நான் உங்கள்கிட்ட முந்தைய சொன்ன மாதிரி பெஸ்ட்டு ஹேண்ட்ஸ் தான் வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸ்க்குமே வந்து பெஸ்ட்டு ஹேண்ட்ஸை தான் ஃபஸ்ட்டே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அனஸ்தட்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்டுபேஷனில் அவங்க வந்து வெரி வெரி ஸ்கில்டு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லா பிஐசியூ ஸ்பெஷலிஸ்ட்டை விடைக்குமே ஒரு அனஸ்தட்டிஸ்ட்டோட இன்டுபேஷன் வந்து ஒரு டெஃபரெண்ட்டாக அதுக்கு வந்து ஒரு அப்பர் எட்ஜ் இருக்கும். ஸோ அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்ருவாங்க. ஏன்னா அவங்க இங்கே இடியிலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள ஸ்ட்ரெயிட்டாக கால் பண்ணிடுவாங்க, அவங்கள இன்டுபேட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ இதான் இங்கே ஃபாலோ பண்ணுறது. வேறு அந்த சைல்டுக்கு 2 days ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபீவர் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டாங்க. 100 mg/kg செப்ட்ராக்ஷன் கொடுத்தாங்க. வேறு என்னென்னா கேன்லா போட்டு உங்களுக்கு பிளட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஐ மீன் ஃபுல் பிளட் கவுண்ட், சிஆர்பி, ஃபுல் ஒர்க்கப் இன்க்ளூடிங் எலக்ட்ரோலைட்ஸ். உங்களுக்கு சோடியம்லாம் பார்க்கணும் இல்லையா? சோடியம், சுகர்ஸ் இதெல்லாமே முக்கியம் சீஷர் பொறுத்த வரைக்கும். தென் பிளட் கல்ச்சர் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டோஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டாங்க. ஸோ இதான் ப்ரீஃபாக சீஷர் மேனேஜ்மெண்ட்னா. நான் உங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 இன்சிடெண்ட் சொல்கிறேன். எனக்கு நடந்த விஷயங்கள். 3 mistakes which I did. ஓகே, ஃபஸ்ட் திங் இஸ், ஒரு சைல்டுக்கு ஒரு 12-year-old சைல்டு வந்துச்சு. அந்த சைல்டுக்கு பார்த்திங்கன்னா சீஷர்ஸோடு இருந்துச்சு, கண்டினியூஸ் சீஷர்ஸ். நாங்கள் கேன்ல செக்யூர் பண்ணிவிட்டு நாங்கள் உடனே வந்து ஃபெனிடைன் லோட் பண்ணோம் 20 mg/kg. சீஷர்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ என்னோடய கொலீக் அவர் எதுக்காக டக்குன்னு சொன்னார்னு தெரில, சைல்டுக்கு பிபி பார்க்க சொன்னார். பிபி பார்த்தோம். பிபி வாஸ் வெரி ஹை, 180/120 அந்த மாதிரி இருந்துச்சு. சீஷர்ஸில் யூஸ்வலாகவே பிபி ஹையாக இருக்கும், பட் அந்த சைல்டுக்கு ரொம்ப அன்யூஷுவலாக ஹையாக இருந்துச்சு. அவர் எதனால் அப்படி சொன்னார்னு கேட்டிங்கன்னா, அந்த சைல்டுக்கு கொஞ்சம் ஃபேஷியல் எடிமா இருந்துச்சு. அது இட் ப்ராம்ப்டட் ஹிம் டு டூ தட் பிபி செக் பண்ணி பார்க்கும்போது பிபி ஹையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மதர்கிட்ட வந்து போய் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது மதர் வந்து சொன்னாங்க, குழந்தைக்கு கொஞ்ச நாளாக வந்து ஒரு 3-4 days மூஞ்சி வீக்கம் போட்டிருக்கு, அப்புறம் யூரின் வந்து சுக்கு காப்பி கலரில் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இது என்னன்னு கேட்டிங்கன்னா போஸ்ட் ஸ்ட்ரெப்டோகாக்கல் குளோமெருலோனெஃப்ரைட்டிஸ் வித் ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் வித் ப்ரெஸ். ஓகே, ஸோ தேட் ப்ரெசன்டட் வித் சீஷர்ஸ். ஸோ உடனே வந்து அதுக்கப்புறம் வி இமிடியட்லி ஸ்டார்டட் லபிட்டலால் அண்ட் ஃப்ரோஸ்மைட். ஸோ இனிஷியலாக நான் ஐடென்டிஃபை பண்ணல, என்னோடய கொலீக் தான் ஐடென்டிஃபை பண்ணார். உடனே கரெக்டான மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணோம். தென் ஆம்லோடிபென் ரெட்டார்டு கொஞ்ச நாளுக்கு கொடுத்துட்டு பிஎஸ்ஜிஎன் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக கொடுத்துட்டு தென் வி டிஸ்சார்ஜ் த சைல்டு. ஸோ இது ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்தது. சீஷர் கண்ணோட்டத்திலே நம்ம பார்ப்போம், அண்டர்லைங் காஸ் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் சில வேளை மிஸ் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது ஒரு இன்சிடெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைம் சீஷர் ஒரு சைல்டு ப்ரெசென்ட் ஆச்சு. தட் சைல்டு வாஸ் 2.5 years old. அப்போ அந்த சைல்டுக்கு பிளட் சுகர் குளுக்கோமீட்டரில் ஸ்டாஃப் வந்து செக் பண்ணுறாங்க. வந்த உடனே நம்ம சீஷருக்கான கேன்லாம் செக்யூர் பண்ணுறோம், ஆக்சிஜன் கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து ஃபைன். பிளட் சுகர் செக் பண்ணுறாங்க. பிளட் சுகர் வந்து மிஷின் வந்து எரர்னு காட்டுது. சரிங்களா? எனக்கு அதை ஆரம்பத்தில் இன்டர்பிரட் பண்ண தெரியல. ஐ கண்டினியூட் வித் ஃபெனிடைன். சீஷர் நிற்கலை. அப்போ பிளட் கேஸ் அந்த டைமில் நாங்கள் எடுத்தது ரன் பண்ணிட்டு வராங்க இன்னொரு ஸ்டாஃப் நர்ஸ். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதில் பார்த்திங்கன்னா சுகர் வாஸ் 30-32, எனக்கு ஞாபகத்துக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தென் வி கேவ் 5 ml/kg ஆஃப் 10% டெக்ஸ்ட்ரோஸ். ஓகே, அதாவது லோ சுகர் இருந்துச்சு. குளுக்கோமீட்டர் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா எரர்னு காட்டுதுன்னா ஒன்று ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம், இல்லை ரொம்ப லோவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த குளுக்கோமீட்டரோட சரியாக இன்டர்பிரட் பண்ணலை. எரர்னு வந்துச்சுன்னா இதுதான் அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இது மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல வேளை பிளட் கேஸில் அது கரெக்டாக காட்டுச்சு. ஸோ வி ட்ரீட்டட் த ஹைப்போகிளைசிமியா. ஸோ சுகரை வந்து ஃபஸ்ட்டு இமீடியட்டாக கரெக்ட் பண்ணணும் ரேதர் தேன் எனி அதர் ஆன்டிசீஷர் மெடிக்கேஷன். இது மறந்துடாதீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2.5 ml/kg ஆஃப் 10% டெக்ஸ்ட்ரோஸ் போடுவாங்க. இந்தியாவில் வந்து 5 ml/kg ஆஃப் 10% டெக்ஸ்ட்ரோஸ் கொடுப்போம். எங்கள் பாஸ் எப்போவுமே சொல்லுவார் 5 ml/kg ஆஃப் 10% டெக்ஸ்ட்ரோஸ் ஆர் 10 ml/kg ஆஃப் 5% டெக்ஸ்ட்ரோஸ். உங்களுக்கு எது இருக்கோ அதை போட்டுருங்க. ஏன்னா யூஸ்வலாகிட்டு உங்களுக்கு நார்மல் 5% டெக்ஸ்ட்ரோஸ் வித் நார்மல் சலைன், அதாவது ஹாஃப் டிஎன்எஸ் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்கும். சில வேளை 10% டெக்ஸ்ட்ரோஸ் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 10 ml/kg ஆஃப் ஹாஃப் டிஎன்எஸ்ஸே நீங்கள் போட்டு விட்டுலாம். அதில் 5% டெக்ஸ்ட்ரோஸ் இருக்கும்.
ஸோ அது ஒரு மெத்தடு. இங்கே 2.5 ml per kg ஆஃப் 10% டெக்ஸ்ட்ரோஸ் கொடுப்பாங்க. இது போக இது ஒரு இன்சிடெண்ட். ஓகே. அண்டு லோ சுகர் வந்து பேபிஸ்க்கு பொறுத்த வரைக்கும், நியூ பார்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் சுகர் லோவாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா யூகேயில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஓரல் குளுக்கோஜெல்ங்கிற ஒரு ட்ரக்கு கொடுப்பாங்க. இட் ஹாஸ் 40% ஆஃப் குளுக்கோஸ், அதை தான் கொடுப்பாங்க. இந்தியாவில் வந்துட்டு ஐவி கேனில் போட்டு 2 ml per kg ஆஃப் 10% டெக்ஸ்ட்ரோஸ் கொடுப்போம். இங்கே வந்து ஓரல் குளுக்கோஜெல் கொடுக்குறாங்க ஃபார் பேபிஸ், என்ஐசியில் இருக்கக்கூடிய பேபிஸ். ஓகே. இது போக என்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு நடந்தது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சைல்டு வந்து ரொம்ப ட்ரௌசியாக இருந்துச்சு. சீஷருக்கு மெடிசன்லாம் கொடுத்தாச்சு. சைல்டு வாஸ் வெரி ட்ரௌசி அண்டு பிளட் கேஸ் பண்ணி பார்க்கும்போது CO2 ரைஸ் ஆகிருந்துச்சு. பட் ஆக்சிஜனேஷன்லாம் நல்லா தான் இருந்துச்சு. சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகிட்டு தான் இருந்துச்சு. சைல்டு வாஸ் வெரி ட்ரௌசி. ஸோ இந்த சைல்டில் நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைல்டு ஷாலோ ப்ரீதிங் இருக்குது, PCO2 ஹையாக இருக்குது, திஸ் இஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் இன்டுபேஷன் நினச்சிட்டு ஐ வெண்ட் அஹெட் அண்ட் இன்டுபேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசியூ ஷிஃப்ட் பண்ணுறோம். ஒரு இன்டுபேட் பண்ணி ஒரு 4 hours கூட இல்லை. சைல்டு ரீகெயின் கான்ஷியஸ்னஸ் ஒரு மாதிரி இம்ப்ரூவ் ஆகி முழிச்சிடுச்சு. தென் வி ஹேட் டு எக்ஸ்டுபேட். அப்போ எங்களோட பாஸ் வந்து கேட்டாங்க, நீங்கள் கண்டிப்பாக இந்த சைல்டை நீங்கள் இன்டுபேட் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆக்சுவலாக சைல்டு வந்து போஸ்ட் இக்டல் ட்ரௌசினஸில் இருந்துச்சு. அந்த டைம் வந்து நீங்கள் இன்டுபேட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த ட்ரௌசினஸ் வந்து கொஞ்சம் ப்ரொஃபவுண்டாக இருக்கும், பார்க்க கொஞ்சம் அலாமிங்காக இருக்கும். சைல்டோட கான்ஷியஸ்னஸ் ரொம்ப கம்மியாகிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். பட் யூ கிவ் மோர் டைம். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் 15 liters ஆக்சிஜன் கொடுத்துட்ருப்பீங்க இல்லையா, 10 to 15 liters. ஸோ சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். சேச்சுரேஷன் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. கார்பன் டை ஆக்சைடு கொஞ்சம் ஹையாக இருக்குனாலும் தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். உடனே வந்து இன்டுபேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆன்கோயிங் சீஷர்ஸ் சில சில்ட்ரனுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? சைல்டு வந்து ட்ரௌசியாக இருக்கும், பட் வந்து ஆன்கோயிங் சீஷர் ஆக்டிவிட்டி பேக்ரவுண்டில் போயிட்டே இருக்கும். அது நீங்கள் வந்து ஹார்ட் ரேட் பார்க்கணும். ஹார்ட் ரேட் கன்சிஸ்டண்ட்டாக ஹையாகவே இருந்துகிட்ருக்கும். ஜீசஸ் இன்னும் பூராகிட்டே இருக்கும். சைல்டு டோட்டலி அன்ரெஸ்பான்சிவாக இருக்கும். பெயினுக்கும் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அது போக நீங்கள் வந்து ஐபால் மூமெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஸ்டாக்மஸ் இருக்கும். ஸோ ஐபால் மூமெண்ட்ஸ் அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கும். சைல்டு ரொம்ப ட்ரௌசியாக இருக்கும். இது வந்து ஆன்கோயிங் சீஷர் ஆக்டிவிட்டி இருந்துகிட்ருக்குன்னு அர்த்தம். நவ் யூ ஹேவ் டு கோ ஹெட் ஸ்டெப் அஹெட் அண்ட் யூ கோ அண்ட் இன்டுபேட். ஸோ இன்டுபேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ இது போஸ்ட் இக்டல் ட்ரௌசினஸ்லேருந்து ஆன்கோயிங் அண்டர்லைங் சீஷர் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால உங்களுக்கு வந்து இதே மிஸ்டேக்ஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ தாட் ஆஃப் ஷேரிங் வித் யூ. See you guys in another video. Bye bye.